الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد நாம் நேற்று கடைசியாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அதை பார்த்தோம். ஒரு சில விளக்கங்களோடு இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் அங்கிருந்து நாம் தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுதை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்தோம். வ இய்யாக நஸ்தஈன், உதவி, நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம். நேற்று தினம் நான் கடைசியா சொன்ன உதவி என்பது ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு உதவி என்பது அது இறைவனை தவிர யாரும் செய்ய முடியாது. அந்த உதவிகள் எல்லாம் அவனிடமே நாட வேண்டும். அவனை தவிர வேறு எவரிடம் நாடினாலும் அது நபியாக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய மகானாக இருக்கட்டும், அவர்களிடம் அவர்களுடைய கபரஸ்தானுக்கு செல்வது, அவர்களிடம் உதவி தேடுவது, இதெல்லாம் ஷிர்க். ரசூலுல்லாஹ்வுடைய கபர்லயோ இல்ல பல நபிமார்களுடைய கபர்லயோ அவுலியாக்களுடைய கபர்ல போய் உதவி தேடுவது என்பது இது குஃப்ர், இது ஷிர்க். இந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை கனெக்ட் பண்ணுவதற்காக தான் வந்தாங்க. மக்களை, அவனுடைய அடியார்களை அந்த இறைவனோடு கனெக்ட் பண்ணணும். எல்லா தேவைகளும் அந்த இறைவனிடம் கேட்டு அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அப்போ நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஈசாவை அழைக்கிறார்கள், ஈசாவிடம் உதவி தேடுகிறார்கள், அவருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் ஈசாவிடம் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் என்ன? ஷிர்க். அவர்கள் எல்லாம் என்ன? எல்லாம் அவங்களுக்கு அலை கிதாப்கள், அவங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டவர்கள். அப்போ இதெல்லாம் உதவி தேடுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய ஷிர்க், இணை வைப்பு. அதனால்தான் அந்த சமுதாயத்தை, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமுதாயத்தை அழித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அது அரபி குலத்துல வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரான். இல்லைன்னா யூதர்கள் வழியாக தானே இவ்வளோ சமுதாயங்கள் வந்துச்சு, இவ்வளோ நபிமார்கள் வந்தாங்க. அத்துணை நபிமார்களும் அந்த யூத குலத்துல இருந்து தான் வந்தாங்க, பனி இஸ்ராயல்ல இருந்து தானே வந்தாங்க. அப்ப அவங்க இந்த தவறு செய்ததுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபுகளுக்கு அந்த பதவியை கொடுக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு மனிதனால செய்யக்கூடிய, ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன என்று இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல இமாம் இப்னு உஸைமீன் எழுதுகிறார்கள். உங்களுக்கு சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும், சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நோயுற்றால் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். மூன்றாவது, விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும். நான்காவது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆறாவது, உபதேசம் கேட்டால் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த 6 விஷயங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை, ஒரு முஸ்லிம் இன்னொரு கடமை. இது ஒரு பெரிய உதவி.
இந்த நஸ்தஈன்ல இமாம் இப்னு உஸைமீன் இந்த 6 விஷயத்தை எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கட்டாய கடமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு இன்னல்லாஹ அவுனல் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹ். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானோடு இருக்கிறான், அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானே அந்த காலம் வரை அவன் அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சு கொண்டே இருப்பான். அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி தேவை. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும். அவனுடைய உதவி இல்லாமல் நாம் ஒரு நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி என்பது வந்து கொண்டே இருக்கும். நமக்கு இரவு பகல் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். பிறருக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனிடம் உதவிக்கு வரான், அவன் கையை பிடிக்கிறான். அப்ப அவன் கையை பிடிச்சு அவனுடைய தேவையை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அங்கேருந்து கிளம்புறான். அப்ப அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யற வரைக்கும் அவனோடு அவன் இருக்கிறான். இதற்கு என்ன கூலி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மாதம் மஸ்ஜிது நபவில அவன் ஏத்திகாஃப் செஞ்ச நன்மை அவனுக்கு கிடைக்கும். ஒரு ஆள் கேட்கிறாரு, எனக்கு ஸ்கூல்ல என் பிள்ளைங்களுக்கு சீட்டு வாங்கித்தாங்கன்னு சொல்றார். ஒரு ஆள் ட்ரை பண்றார் அவருக்காக. அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் ட்ரை பண்றார். அப்போ இது ஒரு இபாதத். ஏன்னா அந்த மனுஷன், அவங்க தாய் தந்தைகள் ரொம்ப டென்ஷனோட இருக்கிறாங்க, கவலையோட இருக்கிறாங்க. அவருடைய கவலையை போக்குகிறார். அவங்களோட அவருக்கு அந்த பையனுக்கு சீட்டு வாங்குற வரைக்கும் அவங்களோட இருக்கிறார் என்றால், அப்போ அவன் ஒரு மாசம் மஸ்ஜிது நபவியில இத்திகாஃப் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும். பாருங்க, அதே மாதிரி ஒரு நோயுற்ற ஆட்கள் அவங்கள போய் சந்திக்க போறாங்க. அவர் சொல்றாரு, என்னோட வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் பேசுங்க, வாங்க, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்ற. அப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முயற்சி செய்றீங்க, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றீங்க, அவருக்கு அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறீங்க என்றால் நீங்க செஞ்ச உதவி எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக இது செய்ய. எல்லாத்துக்கும் நியத் சரியாக்கணும். எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னமல் அமாலு பின்னியாத். நியத் சரியாக இருந்தால், இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியான், இவருக்கு உதவி செய்வது என்பது என் மீது கடமை, அதனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் கொடுத்துக்கிறான், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குது, என்னால் செய்ய முடியும், என்னால் இவருக்கு வாங்கி கொடுக்க முடியும், இது அல்லாஹ் கொடுத்த தௌஃபீக், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். எனக்கு இஹ்லாஸா பரிசுத்தமா, எந்த புகழுக்கும் எந்த பேருக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இல்லாம செய்தால், எந்த விளம்பரம் இருக்கக்கூடாது, விளம்பரம் இல்லாமல் அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்தால் கண்டிப்பா உங்களுக்கு என்ன, ஒரு மாசம் மஸ்ஜிது நபவியில ஒரு தொழுகை என்பது மஸ்ஜிது நபவியில 1000 தொழுகை தொழுவதற்கு சமம். அந்த மாதிரி ஒரு அன்பார்ந்தவர்களே, அப்போ ஒரு மாசத்துல எத்தனை தொழுகைகளை, குறைஞ்சபட்சம் நீங்க எவ்வளோ ஒரு 150 தொழுகைகளை நீங்க அங்க தொழுகிறீங்க. அந்த அளவுக்கு 150 நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க 1000. அதுல வேற இத்திகாஃப்
அதுக்கான நன்மையை பாருங்க இவ்வளவு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி உதவிகள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல செய்து கொண்டே இருக்கணும். அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ அல்லாஹ்விடம் நம்ம ஒரு துவா கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதற்கு அதனுடைய பொருள் என்ன? நேரான பாதை என்பதன் பொருள் உண்மையை அறிதல். ஃபர்ஸ்ட் எது உண்மைன்னு அறியணும், அதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். எது சரியான பாதை? நீங்க சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்க இந்த நேரான பாதை எதுன்னு அதை தேர்ந்தெடுக்க என்ன கஷ்டப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் தீ வணங்கியாக இருந்திருக்கிறார்கள், யூத மதத்தை பின்பற்றிருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிருக்கிறார்கள். எது நேரான பாதை? அதற்காக அவங்க அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த நேரான பாதை என்னது? அந்த நேரான பாதையுடைய உண்மையை அறிவதற்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள். சல்மான் அல் ஃபாரிசி தன்னுடைய டைட்டில் குடும்பத்தையே துறந்து எந்த கபீலாக்களுடைய பேரையும் அவங்க வைக்கவில்லை. அவங்க சொல்லுவாங்களாம் சல்மான் பின் இஸ்லாம்னு வாங்கலாம், இஸ்லாமுடைய மகன் சல்மான் வாங்கலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வீட்டை சொந்தங்களே நாட்டை எல்லாத்தையும் விட்டு அவர்கள் வந்து இந்த உண்மை எது, இந்த நேரான பாதை எது என்று அவர்கள் தேர்ந்தெடுக்க. அப்போ ஒரு மனிதன் நேரான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான். அப்போ அதை தேட வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை முன்னிலைப்படுத்துது. அதுக்கு பிறகு அதை முன்னிலைப்படுத்தணும். இதுதான் எனக்கு நேரான வாழ். அப்போ எது இதுக்கு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறியணும். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 8 விஷயங்களை கிட்ட சொல்றான். சொல்லிட்டு இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களை விட, வ அபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விட, வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரனை விட, வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி மக்களை விட, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தை விட, வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்க என்னென்ன செல்வங்களை சேர்த்தீர்களோ அந்த செல்வத்தை விட, வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா அந்த பிசினஸ் எந்த பிசினஸ் நஷ்டம் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸை விட, மசாக்கின் தருதவுனஹா நீங்க வசிக்கக்கூடிய, நீங்க விரும்பி வசிக்கக்கூடிய அந்த வீட்டை விட அல்லாஹ் அவனுடைய ரசூல் அவனுடைய பாதையில முயற்சிப்பது, ஜிஹாத் செய்வது, இந்த 3 விஷயம்தான் மேலோங்கி இருக்க வேண்டும். அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். உண்மையான ஹிதாயத். இந்த 3 விஷயத்தை முன்னிலைப்படுத்தினால்தான் நாம் சரியான பாதையிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். இப்போ இந்த நம்முடைய பாதை, இப்போ ஹிதாயத் என்பது ஒண்ணு மனிதனுக்கு உட்பட்ட ஒரு ஹிதாயத், ஒண்ணு அல்லாஹ் மாத்திரம்தான் கொடுக்கக்கூடிய ஹிதாயத். ஹிதாயத்துல் இர்ஷாதி, ஹிதாயத்து தௌஃபீக். ஓகே, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணு தமிழ்ல சொல்ல போனா
அதாவது ஒண்ணு அல்லாஹ் மாத்திரம்தான் அது வழிகாட்ட வேண்டும், வேற யாரும் வழிகாட்ட முடியாது. ஒண்ணு ஒரு மனுஷனால சில விஷயங்களை வழிகாட்டலாம் தவிர சில விஷயங்களை வழிகாட்டலாம், அது ஒரு மனிதனுக்கு உட்பட்டது. இப்போ இங்க ஹிதாயத்துல் இர்ஷாத், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். சொல்றான், இன்னக லா தஹ்தி, நீங்க யாரை விரும்புகிறீர்களோ, நீங்க யாரை விரும்புகிறீர்களோ அவருக்கெல்லாம் நீங்கள் ஹிதாயத் கொடுக்க முடியாது. நீங்க நேசிக்க கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஹிதாயத் கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. மாறாக அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தி அவங்களுடைய சச்சா, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தாங்க, எல்லா கட்டத்திலையும் அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹோடு இருந்தார்கள். ஷேபே அபி தாலிப் அந்த 3 வருடம், ஓகே, அந்த 3 வருடம் அவர்களை பைக்காட் பண்ணாங்களே, எல்லா உறவையும் துண்டித்து விட்டு இந்த சகோதரனுடைய மகனுக்காக எல்லா கஷ்டத்திலையும் அனுபவித்தவர் தான் அபூ தாலிப். கடைசியில் அந்த பைக்காட்லயே அவர் இறக்கிறார். அவருடைய மரணம் அந்த நேரத்துல தான் ஏற்படுது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முயற்சி செய்யறாங்க, எப்படியாச்சும் ஒரு கலிமா சொல்ல மாட்டாங்களா, இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களா. ரசூலுல்லாஹ்வுடைய ஆவல், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர், ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஏக்கமாக இருந்துச்சு. இந்த முழு பூமிக்கும் ஹிதாயத் கிடைக்கணும் ரசூலுல்லாஹ் நினைத்தாங்க. அதுலயும் டாப் முக்கியமானதாக அபூ தாலிபுக்கு கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அல்லாஹ் நாடல. அல்லாஹுக்கு தான் தெரியும் வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், யாருக்கு ஹிதாயத் கொடுக்கணும், யாருக்கு ஹிதாயத் கொடுக்க கூடாது, இது அல்லாஹுக்கு தான் தெரியும், அவனுடைய ரகசியம். அன்பார்ந்தவர்கள் பாருங்க, பிலாலுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டது. ஒரு ஹபஷி, ஒரு அடிமை மனிதர்களாக அடிமையாக அவர்களை கருதக்கூடிய அந்த காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு பிலாலுக்கு ஹிதாயத்து கிடைக்குது. அல்லாஹ் நாடி விட்டான். இந்த பிலால சொல்றாங்க, பிலால ரசூலுல்லாஹ் எவ்வளவு சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். பிலால், உன்னுடைய காலடி சத்தத்தை நான் மேராஜ்ல, நான் சொர்க்கத்துல கேட்டேன். இந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துறான் யார, பிலால. சுப்ஹான் அல்லாஹ். ஆனா யார் கூடவே இருந்தாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. அதுதான் பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனுக்காக எப்படியா தான் மகன் இஸ்லாத்துக்கு வந்துடணும், 950 வருஷம் தாவா பணியை மேற்கொண்டார்கள். யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், அவ்வளோ சிரமப்பட்டாங்க, அவ்வளோ இன்னாங்க, எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அப்ப அவங்களுக்கு இந்த ஆசை இருக்குமா இல்லையா? இப்படியாச்சும் என்னுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டானா? கடைசியில அதாப் வருது. அப்ப சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, யா புனையர்க்கம் மானா வலா தகும் மஅல் காஃபிரீன். என்னுடைய அருமை மகனே, இந்த படகுல நீ ஏறிக்கொள், இந்த கப்பல்ல ஏறிக்கொள், காஃபிர்களோட ஆயிராதே. இன்னைக்கு அசாப் வரக்கூடிய நாள் இன்னைக்கு வரும். அவன் சொல்றான், சஆவி இலா ஜபலி யாசிபனி மினல் மா, நான் இந்த தண்ணில இருந்து, நான் இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஏறிக்கிருவேன், நான் மலை ஏறிக்கிருவேன்.
எனக்கு அதெல்லாம் என்ன அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு தான் ஏற தெரியும். நான் ஜவான், நான் ஷபாப். எனக்கு என்ன கஷ்டம், பெரிய விஷயமா? நான் ஏறிக்கிடுவேன், நீங்களாம் ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேணாம். قال لا عاصم اليوم من امر الله الا من رحم. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்றைய நாள் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. யார் மீது அல்லாஹ் கருணை புரிந்தானோ அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள் தவிர யாருமே காப்பாற்ற முடியாது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மகன் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் தன்னுடைய தந்தைக்கு, அந்த நபிக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு இதாயத்தை கொடுக்கணும், யாருக்கு இதாயத்தை கொடுக்க கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தௌஹீதுக்கு தந்தையவர். மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மில்லத் இது, இப்ராஹிமுடைய நேஷன், இப்ராஹிமுடைய சமூகம் என்று இந்த தீன இஸ்லாமி அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் கான الناس உம்மத்தன் வாஹிதை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அவர் ஒரு உம்மத்தாக இருந்தார் என்று சொல்கிறார். ஒரு ஆள் ஒரு உம்மத்தாக இருந்தார். அந்த ஒரு முவஹித் ஒரு உம்மத்தாக இருந்தார், ஒரு நேஷன். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அவர்கள் வழியாக தான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக. அப்படிப்பட்ட இப்ராஹிமுடைய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதான் அட்வைஸ் பண்றான். மா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அன் மவ்இதத்தின் வஅதஹா இய்யாஹ் فلما تبين له انه عدو لله تبرأ منه ان ابراهيم لأواه حليم. இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்காக இஸ்திக்ஃபார் செய்தார், பாவ மன்னிப்பு தேடினார். ஆனால் அவருக்கு கூறப்பட்டது, ஓகே, உங்களுடைய தந்தை ஷிர்கான நிலையிலே மரணித்திருக்கிறார் என்று கூறப்படும் பொழுது இப்ராஹிம் அதிலிருந்து தவிர்த்து கொண்டார். இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறது தவிர்த்து கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அத ரசூலுல்லாஹ் அபூ தாலிபுக்காக பிரயாசப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். ஹிதாயத் எப்படியாச்சு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களே, அப்போ இந்த விஷயங்களை சொல்றான். அப்போ ஹிதாயத் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு ஈஸியா கிடைச்சுக்கிது ஹிதாயத். எத்தனை மக்கள் மேற்குல இருக்கக்கூடிய மக்கள், வெஸ்டர்னர்ஸ், அவர்கள் இந்த ஹிதாயத்துக்காக என்ன விலையை கொடுத்து வருகிறார்கள் பாருங்க. அவங்க குடும்பங்கள், அவங்க சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வருகிறார்கள். புதுசாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா கட்டத்திலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்களுடைய குடும்பத்துல இருந்து குடும்பம் அவங்கள சேர்த்துக்காது, சொத்துல எந்த பங்கும் கிடைக்காது. அதுக்கு பிறகு அவங்க திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நம்ம மக்கள் யோசிப்பாங்க, ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவனை எப்படி நம்ம பிள்ளையை கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நேரத்திலேயும் அவங்களுக்கு ஒரு சோதனைகள் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டிதான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால ஹிதாயத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஹிதாயத்தும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையிலே இருந்தார்களோ அந்த பாதை தான் சிராத்துல் முஸ்தகீம், அதுதான் நேரான பாதை. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எந்த பாதையில இருந்தார்களோ அதுதான் நேரான ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எவ்வாறு ஈமான் கொள்ள சொல்றான், எவ்வாறு ஈமான் கொள்ள சொல்கிறான் என்றால்,
எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களும் எப்படிப்பட்ட ஈமானை கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஈமானை தான் அன்பாத சகோதரர்களே, நம்ம ஹிதாயத்துக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். சூரத்து ஆல இம்ரான்ல பார்க்கலாம் 3:8. சூரத்து ஆல இம்ரான் 3வது சூரா 8வது ஆயத்துல நம்ம பார்க்கலாம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய கல்ப நேரான ஹிதாயத் பெற்ற பிறகு அதிலிருந்து பிறழச் செய்து விடாதே, வழி தவற செய்து விடாதே. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீனோ அருட்கொடை கொடுக்கும், நீனோ எப்படிப்பட்டவன், கொடையாளியாக இருக்கிறாய், அப்படிப்பட்டவன். அதனால எங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டு அதுல இருந்து நாங்க பெறலக்கூடாது. இந்த மாதிரி துவாக்களை ரசூலுல்லாஹ் நிறைய ஹிதாயத்துக்காக நிறைய துவாக்களை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கடி துவா செய்வாங்களாம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஓ அல்லாஹ், இதயங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய இதயத்தை உன்னுடைய தீன்ல நிலைத்து நிற்க வையா அல்லாஹ், அதுல ஸ்டெட்ஃபாஸ்டா நிலைத்து நிற்க வேண்டும் யா ரப் என்று துவா கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரிகளே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில தான் இருக்கிறது யாருக்கு ஹிதாயத் கிடைக்கணும், யாருக்கு ஹிதாயத் கிடைக்க கூடாது. ஒரு ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் உள்ளன. உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில் உள்ளன. அதை அவன் விரும்பியபடி புரட்டுவான், அவன் விரும்பியபடி புரட்டுவான். ஒரு அடியான் சொர்க்கவாசிகளின் அமலையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு ஜான் தூரம் தான் இருக்கும். அப்போது நரகத்திற்கான ஒரு செயலை செய்து நரகம் சென்று விடுவான் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னொரு அடியான் அவன் நரகவாசியுடைய அமலை செய்து கொண்டிருப்பான், அந்த செயலை செய்து கொண்டிருப்பான். ஒரு கட்டம் வரும், அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும், ஒரு ஜான் தான் இருக்கும். ஆனா கடைசியில ஒரு அமலை செய்வான், ஒரு செயலை செய்வான், அந்த செயல் மூலமாக அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆளை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் நரகவாதின்னு சொல்றாங்க. நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வஹி வருது, அதனால அவங்க சொல்றாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு மீது அவ்வளவு நம்பிக்கை. பாக்குறாங்க, பயங்கரமான ஒரு வீரனா இருக்கிறார், மிகப்பெரிய போர் வீரன். அஞ்சாத நெஞ்சன் என்று சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வீரனா இருக்கிறார். போறார், போர்க்களத்துல வெட்டி சாய்க்கிறார் எதிரிகளை. அந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இவரை பத்தி, பின்தொடர்றாங்க. கடைசியில அவருக்கு கையில எங்கேயோ வெட்டப்படுது. அந்த வலியை தாங்க முடியாமல் கடைசியா அவர் தன்னுடைய வாளை வைத்து தன்னையே அவர்
சூசைட் செய்து தன்னையை வெட்டிக்கிறார். கடைசி அமல், கடைசி செயல் என்னவா இருந்துச்சு? ஒரு சூசைட் செய்யக்கூடியவன், தன்னை அழிக்கக்கூடியவனுக்கு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ். அப்போ அவன் நரகத்துக்கு. ஆனால் நாம் யாரையும் டிசைட் பண்ண முடியாது. இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி. வஹி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் டிசைட் பண்ண முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால இந்த நேரான பாதையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு துவா இல்ல, 2 துவா இல்ல, பல துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க தராவி தொழுதுட்டு வந்திப்பீங்க, அந்த வித்ர்ல கூட நம்ம ஒரு துவா கேட்கிறோம். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத். யா அல்லாஹ், யாருக்கு நேர்வழி காட்டினாயோ எங்களுக்கும் அதமல்ல நேர்வழி காட்டு. அல்லாஹும்ம ஹ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயா. ஃபீமன் ஹதைத், நம்ம நேர்வழி அல்லாஹ்விடம் கேட்கிறோம். எதுக்கு? இப்போ நேர்வழியை நாம் கேட்டு விட்டோம். அந்த நேர்வழி பெற்ற பிறகு தவறான வழிக்கு நாம் செல்லலாமா? இது சரியானது தானா? யோசிங்க. தஃப்சீர்ல இமாம் இப்னு உஸைமீன் எழுதிக்கிறாங்க, இந்த இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம்ல சில பேர் சொல்றாங்க, சிராத்தல் முஸ்தகீம் என்று ஒரு பாலம் இருக்கின்றது. அது அந்த பாலத்தை நம்ம கடந்து போகணும். அந்த பாலத்துடைய பேர் சிராத்தல் முஸ்தகீம். இப்போ ஒரு பாலத்தை நாம் கடந்து போகணும். ஓகே, நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரு பாலம் இருக்கும், அதை நாம் கடந்து போகணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, ஒவ்வொருவரும் அதை கடக்க வேண்டும் தான். அங்க யாருமே கடக்காம போக முடியாது. ஆனால் அந்த பாலத்திற்கு பேர் சிராத்தல் முஸ்தகீமா என்றால் இல்லை, அது பிழை. அது குர்ஆனிலோ ஹதீஸிலோ வந்தது கிடையாது, வரவில்லை. இந்த விஷயத்தை நீங்க நல்ல மனசுல பதிவு செய்யணும். ஆனா பாலத்தை கடப்பது என்பது உண்மை. ஓகே, அந்த பாலம் ரொம்ப மைனூட்டான பாலம், ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த பாலத்தை கடக்க நமக்கு எல்லோருக்கும் கிருபை கருணை செய்யணும். நேரான வழி எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத் தான், குர்ஆன் ஆயத்து. அதுல சூரத்துல் அன்ஆம்ல 653 நீங்க பார்க்கலாம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வ லா தத்தபிஉஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி ذلكم وصاكم به لعلكم تتقون. وأن هذا صراطي مستقيما, இதுதான் நேரான வழி, இதுதான் ஸ்ட்ரைட் பாத். ولا تتبعوا السبل, எந்த மற்ற வழிகளையும் நீங்க பின்பற்ற வேண்டாம். இது ஒரு வழி, முஸ்தகீம். ஓகே, இது அல்லாஹ் ولا تتبعوا السبل, அல்லாஹ் தஆலா சொல்றான், மற்ற எந்த வழியையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். பல வழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒருத்தன் ஏத்திஸ்ட், கடவுள் மறுப்பு உள்ளவன், அவன் வழியில கூப்பிடுவான். பல கடவுளை வணங்கக்கூடியவன் அவன் வழியில் கூப்பிடுவான். சிலைகளை வணங்கக்கூடியவன் அவன் வழியில கூப்பிடுவான். இயேசுவை வணங்கக்கூடியவன் அவன் வழியிலே அவன் கூப்பிடுவான்.
ஓகே, மெட்டீரியலிஸ்டிக், இந்த உலகம்தான் கதி என்றவன் இந்த உலகத்து இந்த வழியில கூப்பிடுவான் மெட்டீரியலிஸ்டிக். வெறும் பொருள் பொருள் பொருள், இந்த எதை அனுபவிக்க வேண்டுமோ இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலேயே நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லுவான். அவன் அந்த வழியில கூப்பிடுவான். மியூசிஷியன், அவன் அவன் வழியில கூப்பிடுவான். ஹாலிவுட் ஆக்டர், பாலிவுட் ஆக்டர், அவன் வழியில கூப்பிடுவான். எல்லோரும் பிரச்சாரம் செய்கிறார்கள். தீக்காக்காரன் சொல்லுவான், தீக்கா இந்த வழிதான் சரி, எல்லா மதத்தையும் விட்டுருங்க, இதுதான் சரி. சீமா சொல்லுவான், இதுதான் நமக்கு எல்லாருக்கும் கடவுள் முருகன் தான் சொல்லுவான். இந்த அந்த சீமானுடைய அவர்களை போல் கட்சியவன் நடத்துகிறானோ அந்த கட்சியில போய் சேர்றது என்பது குஃப்ரு. ஏன் என்றால் அவன் தன்னுடைய மதத்தை உருவாக்கி விட்டான். அந்த மதத்துல போறது, அந்த கட்சியில போறது என்பது இஸ்லாத்தை விட்டு அவன் அந்த மதத்துல போறான் என்றார். அது நேரான பாதையிலிருந்து உங்களை தூரமாக்கிவிடும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இதற்காக நீங்க இரையச்சம் உள்ள மனிதர்களாக ஆவதற்காக. அந்த தர்ஜுமாவை கேளுங்க. நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும், ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவை உங்களை அவனுடைய வழியை விட்டும் பிரித்துவிடும். நீங்கள் நேர்வழியை பின்பற்றி பயபக்தியுடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு உபதேசிக்கிறான், போதிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது சூரத்துல் அன்ஆம்ல 153வது வசனம். இப்ப நேரான வழி சிராத்தல் முஸ்தகீம், இதை நம்ம தேடணும். சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் லதீன அன்அம். ஒரு கிராத்தில் நீங்க பார்க்கலாம், பல கிராத் இருக்குது. சிராத், சிராத்னு ஒரு கிராத். திராத், இது ஒரு கிராத். வாத், ஒன்னு சுவாது, ஒன்னு வாது, ஒன்னு சீன், சிராத். ஆனா பொருள் என்னமோ எல்லாருக்கும் சேம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த வழி என்ன வழி, அது சிராத்தல் முஸ்தகீம் என்ன வழி, அந்த சிராத்தல் முஸ்தகீமை பெற்றவர்கள் யார் என்று அடுத்த வசனத்துல சொல்றான். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் அவர்களுடைய வழி, எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த நட்பக்களுடைய வழி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மீது அருள் புரிந்திருக்கிறான், அந்த சீமான்கள் யார், அந்த சிறந்தவர்கள் யார், அவர்களை எவ்வாறு அறிவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. சுப்ஹானல்லாஹ். எவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றினாரோ, அவருடைய ரசூலை பின்பற்றினாரோ, உலாயிக மஅல்லதீன், அவர்கள்தான் நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகீன்கள் சத்தியவான்களோடு இருப்பார்கள், ஷுஹதாக்கள் உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள், சாலிஹீன் நல்லடியார்களோடு இருப்பார்கள். சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஹசுன உலாயிக ரஃபீகா. ஃப்ரெண்ட்லியே எவ்வளவு சிறந்த ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே எவ்வளவு சிறந்த ஃப்ரெண்ட்ஷிப், கம்பானியன்ஷிப்லயே எவ்வளவு சிறந்த கம்பானியன்ஷிப், என்ன அருமையான நண்பர்கள் என்று அல்லாஹ் நம்ம எல்லோரையும்
اللهم اجعلنا من النبيين والصديقين والشهداء والصالحين ஆமீன். யா அல்லாஹ் எங்களை நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு எங்களை மறுமையிலே வாழ செய். ஆமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத் நான் சொன்ன ஆயத் இதே, ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. இது சூரத்து நிசால 4:69. ஓகே, சரி. இந்த நேர்வழி பெற்றவர்கள், அந்த நபிமார்களுடைய வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அவர்களுடைய வழியெல்லாம் தெரியணும். நபிமார்கள் தான் எல்லாத்தோட டாப். அவங்க மூலமா தான் மக்களுக்கு ஹிதாயத்து தர்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல 1,24,000 நபிமார்களுக்கு மேல் இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறார். ஓகே, 313 ரசூல்மார்களும் மற்றவர்கள் எல்லாம் நபிமார்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறார். ஓகே, ரசூல்மார்கள் நபிமார்கள் என்ன டிஃபரன்ஸ்? ரசூல்மார்கள் ஒரு ஷரியத்தோட வருவாங்க. ஓகே, அந்த உங்களுக்கு கிதாப் கொடுக்கப்படும், உங்களுக்கு ஒரு ஷரியத் கொடுக்கப்படும். அந்த லா அதை பின்பற்றுவது மக்களுக்கு கடமை. நபிமார்களுக்கு ஷரியத் கொடுக்கப்படாது. முந்தைய ரசூல்மாருடைய ஷரியத்தை தான் பின்பற்றுவாங்க. அவங்களுக்கும் சில மாற்றங்கள், சில விஷயங்களை ஷரியத்துல சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கப்படும். சில மாற்றங்களை வருவாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரசூல், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரசூல். அப்படியே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுடைய கேட்டகரியில வருவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்னா நபிமார்களுடைய கேட்டகரியில வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஷரியத் கிடையாது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு தனிப்பட்ட ஷரியத் கிடையாது. ஜக்கரியாவுக்கு தனிப்பட்ட ஷரியத் கிடையாது. இவங்களா நபிமார்களுடைய கேட்டகரியில வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, இவங்களை பத்தி நம்ம கற்றுக்கொள்ளணும். இவங்களுடைய வரலாறுகளை நமக்கு தெரியணும். ஓகே, இந்த நபிமார்கள்ல 5 நபிமார்களை உலுல் அஸ்மினர் ருசுல் என்று சொல்லுவாங்க. ஓகே, அவங்க யார்? உல் அஸ்மினர் ருசுல்னா ரொம்பவும் டிட்டர்மினேஷனோட, ரொம்பவும் உறுதிப்பாடோட இருந்த ஒரு நபிமார்களை பற்றி இவங்க யாரு? 5 நபிமார்கள், 5 ரசூல்மார்கள். அவங்க யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 பேரும் உலுல் அஸ்மினர் ருசுல் என்று கூறுவார்கள். இந்த 5ல 2 பேர் ஒரு டாப் 2 ரேங்க்ஸ். அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 பேர்லயும் நம்பர் 1 யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு 2 பேரை ரோல் மாடலாக ஆக்கிக்க. அது ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு லகத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் என்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை சொல்றான், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்றான். அப்போ இவங்க 2 பேர் உடைய ஒரு தீன் தான் இந்த தீன். ஓகே, மார்க்கம் தான் இந்த மார்க்கம், தீன் இஸ்லாம். ஓகே, ஆனா எல்லா நபிமார்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பலன்கள், நிறைய ஃபாய்தாக்கள் இருக்குது. அதுல இருந்து நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்றோம். ஓகே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டா அவங்க பொறுமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எவ்வளோ நோயாளியாக இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. செல்வம், பிள்ளைகள், இப்படி எல்லாம் எடுக்கப்பட்டு.
அப்படின்னு கூட அவங்க பொறுமை, அவங்ககிட்ட பொறுமை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்படி ஒவ்வொரு நபிமார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருந்தாங்க, எவ்வளவு அவங்க அதுக்காக எப்படி துவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தியாகம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா முழுமையான ஒரு இது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் நமக்கு, நாம் அதை பின்பற்றினா நமக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் நேரான வழியும் கூட. அன்பான சகோதர சகோதரிகளை, நபிமார்கள், சித்தீகீன்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க எப்படிப்பட்ட. ரசூல்லா சொல்றாங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்புங்கன்றாங்க. எதிரிகள் எல்லாம், எல்லா கபீலாக்களும் சேர்ந்து கொல்ல தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலையில சொல்றாங்க, அபூபக்கரை நீங்க கிளம்புகளும், நம்ம 2 பேரும் ஹிஜ்ரத் செய்ய போறோம் மதீனாக்கு. எந்த ஒரு செகண்ட் தாட் இல்ல, உடனே கிளம்புறாங்க. அவங்கதான் சித்தீகீன், அவங்கதான் சித்தீகீன் என்று சொல்லுவாங்க. சுஹதாக்கள், சுஹதாக்கள் யார்? சுஹதாக்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்கிறார்கள். ஜிஹாதுக்கு போறாங்க, அவங்களுடைய செல்வத்தோடு போகிறார்கள். அவங்களுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாங்க, அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறாங்களா. அவங்களுக்கு மிகப்பெரிய தர்ஜாக்கள். சுப்ஹானல்லாஹ். அதே ஒரு பெரிய டாபிக். அப்ப அவங்களுடைய பாதை, அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீத், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீத், அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீத், இன்னும் இத்தனை பத்ரீன்கள், இன்னும் உஹதுல இறந்தவர்கள், இப்படி ஏராளமான சுஹதாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதை, அவங்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு ஹிதாயத், நேர்வழியை காட்டும். சாலிஹீன்கள் இந்த உலகத்துல சாலிஹீன்கள் இல்லாவிட்டால் இந்த உலகம் அழிஞ்சிரும். யாருமே அல்லாஹ்வை பயபக்தி உடையவர்கள், அல்லாஹ்வை நல்ல மக்கள் இல்லைன்னா உலகம். அப்போ முன்ன வாழ்ந்த சலஃபே சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், அவங்கள பற்றி கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்னோட வாழக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள், அதுக்கு பிறகு தாபீன்கள், தபே தாபீன்கள், இவங்கள நல்லடியார்கள் இருந்தார். அப்போ இவங்களுடைய பாதைகள்லாம் நமக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் படிக்க வேண்டும். அப்போ நம்மளும் சாலிஹீன்கள் ஆகும், அந்த பாதையை தேர்ந்தெடுப்போம். அப்போ இந்த ஹிதாயத், இந்த நேரான பாதை என்ன? நபி மற்றும் சஹாபாக்களின் பாதையை பின்பற்றுதல். இதுதான் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். பாருங்க, அப்போ இந்த நபிமார்கள் பத்தி எல்லா பத்தியும் தெரியணும், எல்லாத்தை பத்தியும் படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ நம்முடைய ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலையும் ஒவ்வொரு நபி நமக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. அந்த வரலாறை பற்றி நம்ம படிச்சோம் என்றால் நம்முடைய சோதனைகள் எல்லாம் இலகுவாகும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வலியும் இல்லை, நெறி தவறியோர் வலியும் அல்ல. யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியதோ அவர்களும் வரியும் இல்லை. அதாவது யூதர்கள், வழி தவறிய கூட்டம், அறியாமையினால் வரி தவறிய கூட்டம் அந்த கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய வலியும் இல்லை. கண்மூடித்தனமாக தன்னுடைய பாதிரியார்களை பின்பற்றக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களுடைய கூட்டம், அவர்களுடைய வரியும் கிடையாது. பாதிரியார்களை எல்லாம் கடவுளாகி கொண்ட அந்த கிறிஸ்தவர்கள், இறைவன் அவர்களுக்கு தந்த வேதத்தை விட்டுவிட்டு
தன்னுடைய பாதிரியார்களை கடவுளாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். எப்படி கடவுளாக ஆக்கி விட்டு சில பேர் வந்து சொன்னாங்க, நாங்க அப்படி கடவுளாக ஆக்கவில்லையே, எங்களுடைய புரோகிதர்கள் எங்களுடைய பாதிரியார்கள் நாங்க கடவுளாக ஆக்கலையே. சொல்லும் போது ரசூல்லா சொன்னாங்க, அவர்கள் எதை ஆகுமானது என்றால் நீங்கள் ஆகுமானதாக ஆக்கி கொள்ளவில்லையா? அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை நீங்கள் நீங்க உங்களே நீங்க தடுத்து கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமாண்ணா. அப்போ நீங்க கடவுளா ஆக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நமக்கு என்ன வேதத்துல என்ன இருக்குது அதை பார்க்கணும். இப்போ இந்த யூதர்கள் கதப், அல்லாஹ்வுக்கு கதப் இறங்கிச்சு, அவங்கள பத்தி தான் நீங்க இதுக்கு பிறகு நீங்க படிப்பீங்க. சூரத்துல் பக்கரால நீங்க அதிகமா யூதர்களை பற்றி படிப்பீங்க. நீங்க ஆல இம்ரான்ல கிறிஸ்தவர்கள் செய்த அவங்க செய்யக்கூடிய பாவங்களை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அவங்க என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்று படிப்பீங்க. இது குர்ஆன்ல சொல்லப்பட்டது யூதர்களை பற்றி. ஏன்னா அவங்கதான் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் அவர்கள் மீது கடமையாக இருந்துச்சு, தௌராத்தை பின்பற்றது. அப்போ அவங்க செஞ்ச தவறுகள் எத்தனை நபி வந்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாத்தையும் கேலி பண்ணுவதும், கிண்டல் அடிப்பதும், அவர்களை கொல்லுவதும், இதுதான் இவர்களுடைய வேலையாக. ஒவ்வொரு முறையும் இறைவனிடம் அவர்கள் கேட்பார்கள், ஒரு தூதரை அனுப்பி என்று கேட்பார்கள். அந்த தூதர் வந்துவிட்டால் அவர்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பார்கள், நையாண்டி நக்கல் பண்ணுவார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு மட்டமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டுமா அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை செய்வார்கள். கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவார்கள், கடைசியாக கொல்வார்கள். அவர்களில் எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொன்னவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொன்னவர்கள், தந்தை மகனை கொன்னவர்கள், தந்தை மகன் இரு நபிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொன்னான். ஒரே நாளிலே இவர்களை கொன்னவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொல்ல முயற்சி செய்தவர்கள், இப்படி ஏராளமான நபியை கொண்டவர்கள். இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வ யக்துலூன அன்-நபிய்யீன பிகைரி ஹக். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுத்தார்கள், குஃப்ர் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாத்தையும் இவர்கள் மறுத்தார்கள். வ யக்துலூன அன்-நபிய்யீன பிகைரி, அவர்கள் நபிமார்களை கொன்னு குவிச்சார்கள். இதான் அவங்களுடைய ஹிஸ்டரி. தௌராத்ல பாருங்க, இன்ஜீல்ல பாருங்க, அவங்களுடைய ஹிஸ்டரியை பாருங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இவர்களோடு, இந்த யூதர்களோடு ஒருபோதும் நாம் அவர்களோடு இணக்கமாக, எவ்வளவுதான் நாம் ஒரு சகோதரனை எப்படியாச்சும் மாறிடுவான்னு பார்த்தாலும் முடியவே முடியாது. لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُمْ مَوَدَّةً لِلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மக்கள்ல மிக கடுமையானவர்களாக இந்த யூதர்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களை எதிர்ப்பதற்கு, உங்களோட அந்த எனிமிட்டி, உங்களுடைய விரோதத்துல நீங்க கடுமையானவர்களாக இவர்களை நீங்கள் காண்பீர்கள். நசாராக்களை, கிறிஸ்தவர்களை சொல்லும் பொழுது உங்கள ரொம்ப க்ளோஸாக நீங்க பார்ப்பீங்க, ரொம்ப ஈஸியா பார்ப்பீங்கன்னு நசாராக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யூதர்களை ஃபர்ஸ்ட் கடுமையான இந்த யூதர்கள், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. இந்த யூதர்கள் தௌராத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ தெரியுமா? எப்படி எடுத்துக்கொண்டார்கள்?
அவர்கள் எப்படி கழுதை ஒரு சுமப்பட்டியை தூக்குமோ, ஓகே, அந்த கழுதைக்கு தெரியுமா அந்த பையில அந்த பேஸ்கெட்ல எது இருக்குதோ அந்த கழுதைக்கு தெரியுமா அது மெடிசின் மெடிக்கல் பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா, இன்ஜினியரிங் பற்றி எழுதப்பட்டிருக்கிறதா, அது ஒன்றும் அதுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த யூதர்கள் தௌராத்தை படிப்பார்கள், தௌராத்களை விழுந்து 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 படிப்பார்கள். இங்க பார்க்கலாம் எப்படி படிப்பானோ தெரியுமா, விழுந்து 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 இப்படி படிப்பானோ, அவ்வளவு படிப்பானோ, ஆனா அதன் பற்றி நடக்க மாட்டானோ. மிலு தௌராத் கமசல் ஹிமார், இவர்கள் எல்லாம் கழுதைகளை போன்றவர். பிஸ மஸலுல் கௌமில் லதீன கஸபூ பிஆயாத்தில்லாஹ், மிக கெட்டவர்கள். மஸலுல் கௌம், அந்த சமுதாயம் யார் இறைவனுடைய அத்தாட்சிகளை ஆயத்துக்களை பொய்யாக்கினார்களோ அவர் மிகப்பெரிய கெட்டவர். அப்ப இந்த யூதர்களை பற்றி நல்ல விதமா நம்ம படிக்கணும். அப்பதான் தெரியும் நாமும் யூதர்களும், நாம போற பாதையும் யூதர்கள் போற பாதையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது என்று தெரியும். யூத குருமார்கள் எவ்வாறு அந்த மக்களுக்கு வழிகாட்டினார்களோ அவ்வாறுதான் இந்த உலமாக்கள், மெட்டீரியலிஸ்டிக் உலமாக்கள், இந்த துனியாவை விரும்பக்கூடிய உலமாக்கள், துனியாவுடைய குர்சியை விரும்பக்கூடிய உலமாக்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தை அவ்வாறுதான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நல்ல புரிய வரும். எப்படி அந்த யூத குருமாக்கள் பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் என்று வைத்திருந்தார்களோ அதை மாதிரிதான் இந்த உலமாக்கள், நாட்காலியை விரும்பக்கூடிய உலமாக்கள், உலக பதவிகளை விரும்பக்கூடிய உலமாக்கள், இவர்கள் செய்கிறார்களா இல்லையா? யூதர்கள்ல செல்வந்தன் திருடினால், செல்வந்த குடும்பத்துல அந்த பெண் திருடினால் அவர்களுக்கு ஒரு கஃபாரா, இது செஞ்சுக்கிறான், இந்த பரிகாரம் செஞ்சுக்கிறீங்க, நீங்க எஸ்கேப். அதே ஒரு சாதாரண கூலி வேலைக்காரன் திருடினா அவன் கையை வெட்டுவாங்க. இந்த கவர்மெண்ட்ல நடக்குதா இல்லையா? இந்த நாடுகள்ல நடக்குதா இல்லையா? இதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இது உலமாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி ஒவ்வொரு விஷயம் நீங்க அவங்க எந்த வழியில போனாங்களோ அதே வழியில தான் தனக்கு ஒரு சட்டம், தான் குடும்பத்துக்கு ஒரு சட்டம், பிறருக்கு ஒரு சட்டம், அவங்க யாரோட ஃபேவர் ஆயிக்கிறாங்களோ, அவங்க யாரோட உறவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், தான் குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு சட்டம், மற்றவர்கள் ஃபத்வா கேட்டா ஒரு சட்டம். இது நடக்குதா இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்தவர்களே, நீங்க எந்த குடும்பத்தையும் பார்க்க கூடாது. நாளை கபர்ல நீங்க தனியாக தான் இருக்க வேண்டும். நாளை கபர்ல 3 விஷயம் உங்களோட வரும். உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அமல்கள், இந்த 3 விஷயங்கள் உங்களோட வரும். அதுக்கு பிறகு உங்களை கபர்ல வச்சு உங்களை அடக்கிட்ட பிறகு எந்த பிள்ளைக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ அந்த பிள்ளையை உங்களை அடக்கிட்டு போயிரும். இந்த செல்வமும் போயிரும். அந்த கார், பெரிய பெரிய கார்கள், பெரிய பெரிய பதவிகள், பெரிய நிறைய ஜமாத்தார்கள், இவர் இந்த பதவியில வகித்தார், அந்த பதவியில வகித்தார்,
அவர்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து உங்களை கபர்ல இறக்கிட்டு போயிருவாங்க. அங்க தனியாக தான் இருக்க வேண்டும். அங்க தனியா தான் இருக்கணும். நீங்க அங்கதான் தெரியும் யார். அங்க கேட்கப்படும், இவர் யார் என்று. மன் ரப்புக வமா தீனுக, மூணாவது கேள்வி கேட்கப்படும், இவர் யார் என்று ரசூலுல்லாவை காட்டி கேட்கப்படும். உண்மையிலேயே யார் ரசூலுல்லாவுடைய தீனை பின்பற்றினானோ அவன்தான் வெற்றியாளன். அவன் தான் நாளை மறுமையில கபர்ல பதில் சொல்ல முடியும். அவங்களுக்காக நான் செஞ்சேன், உங்களுக்காக இப்படி பண்ணேன், அவங்க யாருமே வரமாட்டார். பாருங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்றது, திருமண நாள் செலிப்ரேஷன் பண்றது, இந்த கல்ச்சுரல் டான்ஸ் மியூசிக் பிள்ளைகளை சேர்ப்பது, உங்களுடைய பர்தாக்கள் வெஸ்டர்ன் பர்தாக்களாக ஆவது, சடங்கு சம்பிரதாயம். எப்படி இந்துக்கள் ஒரு சடங்கான பெண்ணை எவ்வாறு அவளுக்கு ஒரு நாளை ஒதுக்குகிறார்களோ, அதை ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுகிறார்களோ, அதே போல் நம்ம மக்களும் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்த அதுக்காக போறாங்க தனியா. இது எல்லாமே பாருங்க, இது எல்லாம் ரசூலுடைய வழி இல்ல. ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த வீட்டுல எப்படி எல்லாம் இருந்துச்சு. நம்ம தௌஹீது குடும்பத்துல அவங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாங்களாம், அதனால அந்த வீட்டுக்கு போறது கிடையாது. உறவை துண்டித்த காலம், அப்படிப்பட்ட காலங்கள். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ நாளை மறுமை நாள்ல ரசூலுல்லாவுடைய முகத்தை காட்டும் பொழுது பதில் சொல்ல முடியுமா? யாருடைய தீனை பின்பற்றுகிறீர்கள்? இதுதான் சிராத்தல் முஸ்தகீம். நம்ம எல்லா விஷயத்தையும் நினைக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் ரபியுடைய வழியில இருக்க. இன்னும் வெறும் பெருநாள்ல 12 ரக்காத்து 12 தக்பீரோட தொழுதா மட்டும் நபி வழியா? பெருசா போஸ்டர் போடுறது, நாங்கள் தான் நபி வழியிலே இருக்கிறோம், நாங்கள் தான் நபி வழியில நாங்க கொண்டாடி, மத்தவங்க எல்லாரும் காஃபிர மாதிரி காட்டுறது. அப்போ அது மட்டும் தானே நபி வழி? இது எல்லாம் நீங்க யோசிக்கணும். பிள்ளைகள் கேட்கிறாங்கன்னு கலர்ஃபுல்லான புர்காக்களை நீங்க வாங்கி கொடுக்க கூடாது. ஆண்களே, அது நீங்க செலவழிக்க கூடியது ஹராமாகவே போயிடும். அது வீட்டுல அந்த ட்ரெஸ், அது ட்ரெஸ், அது பர்தா கிடையாது. இது ரசூல்லா காட்டின பர்தா கிடையாது, சஹாபியாக்கள் போட்ட பர்தாக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு காலேஜும் அது ஒரு மதமாக ஆகிவிட்டது. ஒரு ஸ்கூலுக்கு போறா, இந்த ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஒரு மதம், அந்த ஸ்கூல் ஒரு மதம். அப்படிதான் நீங்க அந்த ஸ்கூல்ல போனா கம்ப்ளீட்டா மாறிடுறோம். அது வெளியில தான் இஸ்லாம், மஸ்ஜிதுக்கு வந்தா இஸ்லாம், வீட்டுக்கு வந்தா இஸ்லாம். ஆனால் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, காலேஜ்ல இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரே மதம் தான். அது என்ன மதம்? நம்முடைய ஆசைகளை, எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மதம். அவங்களுடைய ஹவாக்களை இவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அவங்களுடைய ஆசைகள் இதையெல்லாம் கடவுளாக ஆக்கி கொண்டார். இதெல்லாம் டைம் முடிஞ்சிச்சு ஷேக், ப்ளீஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்ப எல்லாம் நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணாம நாம் இருந்தால் நிச்சயமாக உண்மையாக நாம் நேரான வழியிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். அங்க நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா, யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் அவரை தான் பின்பற்றீர்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நிலைத்து நிற்க எனக்கும் உங்க எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் தரணும். கடைசி வரைக்கும் இதுல நிலைச்சு நின்று அதுலயே மரணிக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தரட்டும். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.